இன்னைக்கு நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 28 வயசா இருக்கும்போது ப்ராபப்லி ஹி வுட் பி சிங்கிள் ஆர் ஹி வுட் ஹவ் காட் மேரிட். ஆனா நாளைக்கு குழந்தைங்கலாம் வரும்போது, நம்மளோட அந்த ஸ்பேஸ் வந்து போறாம போலாம். அப்ப என்ன நடக்கும்னா, இன்னொரு வீட வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்க வீடு என்ன பண்றதுங்கிறது பெரிய கொஸ்டினா இருக்கும். ரென்ட்க்கு விட்டா பெரிய ரென்ட் வராது. அப்போ இஎம்ஐ பர்டன் இதுக்கும் இருக்கும். புதுசா வீடு பார்ப்பாங்க, அதுக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவங்க என்ன நடக்கும்னா, பிரஷர் பயங்கர ஜாஸ்தியாகும் அவங்களுக்கு. ஏன்னா, எங்க என்ன மாரியான ஜாப்ல இருந்தாலும், நம்ப அந்த வேலைய செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா போற மாரி ஆயிடும். ஒரு பிரேக் எடுக்கணும்னா கூட முடியாது. உடம்பு முடியல ஒரு 6 மந்த்ஸ் நான் பிரேக் எடுக்கிறேன். இல்ல நான் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரேக் எடுக்கிறேன்னா கூட, அவங்களால அந்த பிரேக் கூட எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல போய் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாரியான ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் நெறைய வரும். அண்ட் எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு பெரிய ஒரு அப்ஸ்டக்கிளாவே வந்து இந்த ஹோம் லோன்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிக்கும்.